right? மற்ற முறையால் இருக்க செய்துக்கலாம், right? So compare y is equal to sin inverse x minus x, right? dy by dx sin inverse வகையிட்டால் 1 upon root 2க்குள்ள 1 minus x வர்க்கம் உள்ளுக்கு இருக்கிற x குறித்து வகையிட்டால் 1 sin x குறித்து வகையிட்டால் 1. சரியா? தனித்தனியா தொடர்ச்சியா வகையிடுவோம். d squared y by dx squared சரியா? u over v கீழான் இந்த வர்க்கம் 1 minus x வர்க்கம் கீழான் தர ரூட்டுக்குள்ள 1 minus x வர்க்கம் மேலான் என்ற வகையீடு உண்ட வகையிட்டால் 0 தர 0 சய கீழான் தர கீழாண்ட வர்க்கம் கீழான் தர மேலாண்ட வகையீடு மேலான் தர ஒன்று தர கீழாண்ட வகையீடு ரூட்ட வகையிட்டால் 1 upon 2 root 1 minus x வர்க்கம், right? ரூட்டுக்குள்ளே இருக்கிறவரை வகையிடுவோம். ஒண்ட வகையிட்டால் 0 மைனஸ் x வர்க்கத்தை வகையிட்டால் 2x. சரியா? ஓகே. அங்கால இருக்கிற ஒண்ட வகையிட்டால் 0, அது போடாம வருது. சரியா? d squared y by dx squared is equal to கவனிங்க இவரால் இவரை பெருக்கினா 0 ஐயா, மைனஸ் இன்னும் மைனஸ் பிளஸ் இந்த ரெண்டும் போயிடும். அப்ப என்னென்னு வருது? x இன் கீழ் ரூட்டுக்குள்ள 1 minus x வர்க்கம் அதன் கீழ் 1 minus x வர்க்கம். சரியா? ஓகே. கவனி இவரை கீழே கொண்டு வரேன். இந்த பகுதியில இருந்தா கீழே கொண்டு வரலாம். d squared y by dx squared சமன் x இன் கீழ் 1 minus x வர்க்கம் into ரூட்டுக்குள்ள 1 minus x square. சரி, ஓகேயா? ஓகே, சரி, ரைட். dy by dx இங்க பாவிக்கணும், எப்படியாவது பாவிக்கணும். dy by dx எப்படியும் பாவிக்கணும். dy by dx தேவைப்படுறாருல்லோ, அவரை பாவிக்கணும் என்றால் என்னென்று பாவிக்கலாம்? 1 minus ரூட்டுக்குள்ள 1 கவனிங்க, இதுல இருந்து எடுக்கிறேன், இதுல இருந்து எடுக்கிறேன். dy by dx is equal to root 1 upon ரூட்டுக்குள்ள 1 minus x squared minus 1 தானே இருக்குது. இந்த 1 upon ரூட்டுக்குள்ள 1 minus x squared எழுவாயாக்கி dy by dx கொடுக்க போறேன். இவர் எழுவாயாக்கினால் dy by dx plus 1 என்று வரும். சரியோ? d squared y by dx squared சமன் x இன் கீழ் 1 minus x squared into 1 upon ரூட்டுக்குள்ள 1 minus x squared. அவருக்காண்டி dy by dx plus 1 என்று வரும். சரியோ? ஓகே. தொடர்ச்சியா அப்ப இதுக்கு என்ன செஞ்சீங்க? x இன்கல் 1 minus x squared அவர் பிரச்சனையா வராரு. அண்ணா எப்படி போடலாம்? என்ன செஞ்சீங்க? அண்ணா மேல உள்ளதுல 1 minus x வர்க்கத்தை வர்க்க மூலங்களின் வர்க்கமா எழுதலாங்க. எதையும் விளங்கி ரெண்டு மேல ஸ்டெப் அண்ணா. இதுல 1 minus x வர்க்கத்தை வர்க்க மூலங்களின் வர்க்கமா எழுதலாம். ஓகே வர்க்க மூலத்தின வர்க்கம் எழுதலாம். சரியா? ஓகே சரி ஓகே வந்துச்சு. ஓகே ஓகே x இன் கீழ் அவன் சொன்னா சரி. ஓகே 1 minus x squared ரூட்டுக்குள்ள 1 minus x squared முழுவதுண்ட வர்க்கம் என்று எழுதலாம். ஏன்? எனக்கு dy by dx தேவை into dy by dx plus 1 d squared by dx squared அதாலையும் வரும் அப்படியும் வரும். ரைட், நான் செஞ்சுட்டு போட்டுக்கிறேன். அதால வரும், ஏதோ சிக்கல் போட்டுருக்கோம். ரைட், அதுல கட்டாயம் வரும். ஏன்னாண்டா
நாங்கள் யூஓவிக்கு நான் போகையில நான் இந்த வாழ்க்கையில நான் கேள்வி செய்க யூஓவி நான் சொல்றேன் யூ இன்டு வீதம் தொடர்னா அதுக்காக வேற ஒன்று நான் செய்துட்டு போட்டுக்கிறேன் கட்டாயம் வேற மதத்தினால ரைட் இங்க கவனிங்க ருட்டுக்குள்ள 1 மைனஸ் 1 upon ருட்டுக்குள்ள 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலா என்னென்னு போடலண்டா dy by dx plus 1 என்று போடுறேன் அவற்றை வர்க்கம் வேண்டா dy by dx plus 1 முழுவதுன்ற வர்க்கம் வந்து வரும் x into dy by dx plus 1 முழுவதுன்ற வர்க்கம் ஏனையா சிலதுக்கு விளங்கியல் எல்லாம் சிதம்பரத்துல சக்கரத்தை பார்த்த மாதிரி கிடைக்குது இங்க கவனியுங்க dy by dx அவரை நான் யார் எழுவாயாக்குறேன் இவர் எழுவாயாக்குறேன் இந்த -1 இங்கால கொண்டு போனா +1 இப்ப அவற்ற வர்க்கம் ஐயா இவற்ற வர்க்கம் வேண்டா இங்காலையும் வர்க்கிக்கிறேன் அப்ப அவர் 2 பேரும் போட்டது விளங்கி இருக்கு into dy by dx +1 ரெண்டு பேர் அவரால இவரை பெருக்கினா அவற்ற கணம் 2 பேர் சரியா d squared by dx squared is equal to x into dy by dx plus 1 முழுவதுண்ட கணம் சரியா வந்துச்சு ரைட் நோட் பண்ணிக்கோ நான் மற்ற முறையால செய்து விடுறேன் செய்வேன் ரைட் மற்ற முறையால செய்வேன் இதை எழுது முதல் ரைட் இதை எழுதுங்க கிடக்கண்டு ஏன் மற்ற முறையால பிழைச்சது எழுதுங்க கிடக்கண்டு ஒரு ஆள் அனுப்பேலுமா இருக்கா அந்த நாங்க மற்ற முறையால செஞ்சதை எழுதினாக்களுக்கு அனுப்பேலுமா எனக்கு அதை வச்சு பிடிக்க இருக்கா பிள்ளை இருக்கா மற்ற முறையால செய்தாக்களுக்கு அனுப்பி விட இருக்கா எனக்கு ஒரு ஆள் அனுப்பினா இருக்கா பாப்பேன் ஒரு அனுப்பி விட இருக்கா அனுப்பி விடுற ஒரு ஆள் அனுப்புங்க இதை எழுதுங்க ஒரு ஆள் மற்றது இருக்க அனுப்புங்க டக்குன்னு அனுப்பு இது செய்தது விளங்குதா பிள்ளைகள் அஸ்மா விதுஷிகா விளங்குதே பிரவீன் இது விளங்குது நான் மற்ற முறையால செய்து விட்டுறேன் இதை அனுப்பி இருக்கா ஒரு ஆள் அனுப்பி விடு டேய் ரைட் ஓகே நான் பாக்குறேன் ரைட் இந்த கேள்வி செய்வோம் அடுத்த பாக்குறேன் ரைட் எழுதுடாக்க ரைட் அழியாச்சா அழிக்கிறேன் சரி ரெண்டாவது கேள்வியப்ப மற்ற முறையால செய்து காட்டி விடுறேன் கடைசியா சரியா அதுல ஒரு சின்ன பிள்ளை இல்லை ஏதோ
மிஸ்டேக் விட்டுட்டோம், இது ஒன்று விட்டுட்டோம், ரைட்? அதான் பிரச்சனை. கவனிங்க, அடுத்த கேள்வியை பார்ப்போம். பிழைக்காது இது. நான் எப்பயும் யூஓவிக்கு போறையில பிள்ளைகள் எப்பயும் இங்க பெருக்கி குறுக்க பெருக்கி யூ இன்டு வி தான் நான் செய்யறேன். நான் அப்படிதான் இப்ப இனி வார கேள்வியில அப்படிதான் செய்வேன். பார்ப்போம், ரைட்? ஓகே, கவனி. ரெண்டாவது கேள்வி. y is equal to sin into 2 sin inverse x. வகையிடுவோம், அப்படி வந்து காட்டுட்டான், வகையிடுவோம், ரைட்? dy by dx, முதல்ல ரெண்டாவது வகையிடுக்கு போறதுக்கு முதலாவது வகையிடு எடுப்போம். dy by dx, ஓகே. முதல் சைனை வகையிடுவோம், முகத்தை பார்ப்போம். சைனை வகையிட்டால் cos, அதுக்குள்ள இருக்கிறது அப்படியே வரும், 2 sin inverse x என்று வரும். முகத்தை பார்த்தாச்சு, மனசை பார்ப்போம். மனசுக்குள்ள யார் இருக்கிறார்? 2 sin inverse x. 2 மாறிலியை வச்சுக்கொண்டு sin inverse வகையிடுவோம். sin inverse வகையிட்டால் 1 upon ரொட்டுக்குள்ள 1 minus உள்ளான வர்க்கம், உள்ளுக்கு x இருக்கு, அப்ப x இந்த வர்க்கம். sin inverse வகையிட்டாச்சு, பெண் உள்ளுக்கு இருக்கிற வகையிடும், x x கொடுத்து வகையிட்டால் உண்டு. சரியோ? இவரை குறுக்க பெருக்கிடுவேன். dy by dx நான் u into v க்கு தான் போவேன். ரொட்டுக்குள்ள 1 minus x வர்க்கம் சமன் cos into 2 sin inverse x. ஈரொன்று 2 அப்ப 2 முன்னுக்கு வரும். சரியோ? தொடர்ச்சியாக வகையிடும், ரைட்? கவனியுங்க, தொடர்ச்சியாக வகையிடும். u into v, u வச்சுக்கொண்டு v வகையிடுறேன். ரொட்ட வகையிட்டால் 1 upon 2, ரொட்டுக்குள்ளே இருக்கிற வகையிடுறேன். 1 வகையிட்டால் 0, x வர்க்கத்தை வகையிட்டால் 2x, மைனஸ் முன்னுக்கு வரும். பிளஸ் u வச்சுக்கொண்டு v வகையிட்டுட்டேன், பிளஸ் v வச்சுக்கொண்டு 1 minus x வர்க்கத்தை வச்சுக்கொண்டு dy by dx வகையிடுறேன். dy by dx வகையிட்டால் d squared by dx squared சமன் 2 மாறிலியை வச்சுக்கொண்டு இவரை வகையிடுவோம். cos வகையிட்டால் மைனஸ் sin, cosக்குள்ள இருக்கிறவர் அப்படியே வருவார், 2 sin inverse x என்று வரும். cos வகையிட்டால் cosக்குள்ள இருக்கிறவர் வகையிடணும். தர 2 மாறிலியை வச்சுக்கொண்டு இவரை வகையிடும். sin inverse வகையிட்டால் 1 upon ரொட்டுக்குள்ள 1 minus x square. sin inverse வகையிட்டாச்சு, x x கொடுத்து வகையிட்டால் ஒன்று. எல்லா இடமும் யார் இருக்கிறார் என்றால் வடிவாக்கவனி ரொட்டுக்குள்ள 1 minus x square கீழே பகுதியில இருக்குது. அவரை இல்லாமலாக்க அவராலும் இருக்கிறார். அவரும் இவரும் வெட்டுப்பட்டால் மைனஸ் x into dy by dx. சரியா? ஓகே. பிளஸ் ரொட்டுக்குள்ள அவரே பெருக்கினால், நான் அவரால பெருக்கிறேன். ரொட்டுக்குள்ள 1 minus x square ஆல பெருக்கிறேன். அவரால இன்னும் ஒரு ஆளை பெருக்கினால் 1 minus x வர்க்கம் என்று வரும். இங்கால d squared by dx squared வரும். சமன் அந்த மைனஸ முன்னுக்கு போடுறேன், 2 into 2 4 sin into 2 sin inverse x. அவரால பெருக்கினான், கீழானாலதான் எல்லாரையும் பெருக்கிட்டு வந்தான், அவரும் பெருக்கிறவரும் மட்டுப்படுறேன். சரியோ? தொடர்ச்சியா சொல்றேன். மைனஸ் x dy by dx plus 1 minus x வர்க்கம் into d squared by dx squared சமன் minus 4 into இவருக்கு பதிலா யார் என்று போடலாம், sin into 2 sin inverse x க்கு பதிலா யார் என்று போடலாம், y என்று போடலாம், ரைட்? அவரை இங்கே கொண்டு வரேன். 1 minus x வர்க்கம் into d squared by dx squared minus x into dy by dx மைனஸ் இங்கால வந்தா பிளஸ் 4y is equal to 0. விட வந்ததோ இது இப்படியா கிடக்குது, அவரம் கிடக்குது.
வந்துட்டோம், காட்டிட்டோம் அவரை. இந்த விட வந்ததோ எல்லாருக்கும்? வந்தாக்கள் கையை வைத்துங்க. அடே வந்தாக்கள் கையை வைத்து. ஓகே ரைட், எழுதுங்க எழுதுங்க. எப்பயும் வந்தா இவரை பெருக்கி செய்யறதுக்கு பேர், பெருக்கி செய்யறதுக்கு பேர் உனக்கு ஈஸி. சரி, அடுத்தால வகையிடுவோம். படக்கு படக்கன்னு எழுது, படக்கு படக்கன்னு தெரியுதானே? ரைட், படக்கு படக்கன்னு எழுது. மூன்றாவது கேள்வி பார்ப்போம். மூன்றாவது கேள்வி. வெளிநாக்கள் கையெழுத்துங்க, அடுத்த கேள்விக்கு போக போறேன். அடுத்த கேள்விக்கு போக போறேனா? ரைட், அழிக்கிறேனா? சரியடா, அழிக்கிறேன். வெளியிருப்பா நினைக்கிறேன். ரைட், கவனி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். யார் கேள்வி? ரைட், அடுத்த கேள்வி. y is equal to sin x அதன் கீழ் cos வர்க்கம் x பிளஸ் lnக்குள்ள 1 plus sin x அதன் கீழ் cos x. அது அப்படியாமன்னு காட்டுட்டான். ரைட், கவனி. எனக்கு இந்த கீழே வாரவர் எனக்கு பிடிக்காது, எனக்கு அதான் சத்தியமா பிடிக்காத வேலை. ரைட், ஓகே. அப்ப நாங்கள வேற ஒரு ஆக்கள் மாதிரி மாத்துவோமே, மேலான ஆக்கள் மாதிரி. பெருக்கமா இருந்தா எனக்கு விருப்பம், ஆனா பிரித்தலா இருந்தா விருப்பமே இல்லை. சுருக்குவோம். இந்த cos வர்க்கம் x cos x into cos x என்று போடலாம், sin x into cos x என்று போடலாம், tan x என்று போடலாம். இங்கால வார 1 upon cos x க்கு பதிலா என்ன போடலாம்? sec x என்று போடலாம். விளங்குதோ? விளங்குது எங்களுக்கு. பிளஸ் ln முழுவதும் கீழே இருந்தா தனித்தனியா உடைக்கலாம். 1 upon cos x sec x plus sin x into cos x tan x, tan x, tan x. right? ஓகே, பாத்தியா? அப்படி இல்லாம போயிட்டு அப்படி மாத்தணும் ஐயா, மாத்தணும். எனக்கு கீழே இருக்குதுன்னா பிடிக்கவே பிடிக்காது. வகையிடுவோம். dy by dx u into v, u வச்சுக்கொண்டு tan x வச்சுக்கொண்டு sec x வகையிடுவோம். யசோவன் sec x வகையிட்டா சொல்லுங்க. sec x into tan x, right? plus u வச்சுக்கொண்டு v வகையிட்டாச்சு, plus v வச்சுக்கொண்டு u வகையிடுவோம். tan x வகையிட்டால் sec வர்க்கம் x. எல்லாம் மறந்துட்டீங்களோ? ஞாபகம் இருக்குதோ? இருக்குது. வகையிட்டாச்சு. plus ln வகையிட்டால் 1 upon lnக்குள்ள இருக்கிறவர் ln வகையிட்டாச்சு. முகத்தை பார்த்தா மனச பார்க்கணும், உள்ளுக்க இருக்கிற அவைய வகையிட. sec x வகையிட்டால் sec x into tan x plus tan x வகையிட்டால் sec வர்க்கம் x. விளங்கி இருக்கும் நினைக்கிறேன்.
right? dy by dx 7 sec x into tan வர்க்கம் x plus secant x விளங்குதோ? ஓகே பிளஸ் இதுக்கு இருந்து ஒரு sec x பொதுவா எடுக்கலாம். sec x பொதுவா எடுத்தால் tan x plus sec x அதன் கீழ் tan x plus sec x. அடே இதுக்கு இருந்து sec x பொதுவா எடுக்கலாம் இல்லே, எடுத்தா tan x plus sec x கீழையும் tan x plus sec x இருக்குது. அவரும் என்ன செஞ்சிடுவார், ஓடிடுவார் ஐயா, ஓடிடுவார். என்னன்னு காட்டணும் யாராவது சொல்லுங்க. dy by dx என்னன்னு காட்ட சொன்னது யாராவது ஒரு ஆள். 2sec cube x 2sec cube x என்று காட்ட சொன்னதாம். காட்டுவமே ஓ காட்டுவாம். கவனியுங்கோ கவனியுங்கோ. dy by dx எல்லாம் செக்ல இருக்கிறார், பேந்த எண்ணத்துக்கு டேன்ல இருப்பேன். இவரை என்னன்னு மாத்தலாம் யாராவது சொல்லுங்க பாப்போம். 1 plus tan square sec square. அப்ப tan square பொதுவா எடுத்தால் sec square x minus 1. அப்ப sec x into sec square x minus 1 plus sec cube x plus sec x. சரியோ? ஓ கவனியுங்கோ 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 கவனியுங்கோ. செக்கால இன்னும் ஒரு செக் வர்க்கத்தை பெருக்கினா என்ன ஐயா வரும்? செக்கால ஒரு செக் வர்க்கத்தை பெருக்கினா என்ன ஐயா வரும்? செக்கனம் x. செக் x ஆல இந்த -1 பெருக்கினா மைனஸ் செக் x. இங்காலே ஒரு செக்கனம் x இருக்குது, இங்கால ஒரு பிளஸ் செக் x இருக்கு. இந்த மைனஸும் பிளஸும் போனா ஒரு செக்கனத்தோட இன்னொரு செக்கனத்தை கூட்டினால் 2 செக்கனம் x என்று வரும். விட எடுத்தாக கையோ ஏத்து விட நான் எடுத்து நான் என்ற கையோ ஏத்து இந்த விட. அஸ்மா வெரி குட் ரைட். எழுதுங்க. எழுது படக்கன் எழுது படக்கன் எழுது. பேப்பர் கிளாஸ்ல பேப்பர்கள் போகுது, நடந்து முடிஞ்ச 3 எக்ஸாம் பேப்பரும் போகும். இது இப்ப போகுது. அடுத்தது அந்த ஃபுல் எக்ஸாம் முதல் நடந்தது அந்த 2 பேப்பர் அந்த கேள்வி போகும். அடுத்தது கடைசியா நடந்த அந்த 10 கேள்வி போகும். அப்படியெல்லாம் போகும். மற்றது நாங்கள் இதுல லிமிட் பாஸ் பேப்பர் செய்ய போறோம். மற்றது ரியம் பாஸ் பேப்பர் செய்ய போறோம். கொஞ்சம் மாடல் பேப்பர் செய்ய போறோம். ரைட், தான் பாஸ் பேப்பர் கிளாஸ்ல போகும். சரியோ? என்னம்மா என்ன அஸ்மா விளங்கில அஸ்மா? ஆனா நீங்க வந்து அத ப்ரூஃப் பண்ண சொல்லியது வந்து 2sec 3x தான் வந்துச்சு பேப்பர்ல. 11th क्वेश्चन வந்து இதே தான் ஐல வந்துச்சு 2sec cube x. சேம் क्वेश्चन செக் கியூப் தான். அது மேல போடணும். டைப்பிங் மிஸ்டேக் ரைட். சாரி சாரி சாரி. அது சேம் क्वेश्चन என்ன? சரி நான் பார்க்கல. ரைட் ரைட் சாரி சாரி. ஒரே கேள்வி தான் கிடக்கு என்ன? 11வது ஒரே கேள்வி தானே? 3ம் 11ம் ஒரே கேள்வி. ரைட், வெட்டிக்கும். வெளியில் நான் ஐயா கேள்வி எழுதிட்டு கொடுக்குறது, கேள்வி எழுதிட்டு டைப் பண்ண கொடுத்துருவேன். கேள்வி இதில் நானா போட்ட கேள்விகள் கொஞ்சம். ரைட், விளங்குதா? கொஞ்சம்
ஃபீல்ட் ஒர்க்ஸ் என்ற பேப்பர்ஸ்ல இருந்து எடுத்தது ரைட். அப்ப எடுக்கிற நேரம் கொஞ்சம் பிசகு இருந்தாங்க ரைட். நானும் கேள்வி செய்து பார்த்து போடுறேன், போடுவோம் செய்வோம் இங்க ரைட். ட்ரை ஒன்று பண்றதானே. ஓகே கவனம். அது கணம் எத்தனையாவதமா இருக்க சொல்லி விடுங்க. எத்தனையாவது? 3வது 11. 11 சேம் கொஸ்டின். அதை ஈக்குவல் ரைட். இதில் ஈக்குவல் இதை எழுது படக்கன் எழுதி படக்கன் நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். செய்து முடிச்சாக்கள் கையை வைத்துங்கோ. அடுத்த கேள்வி பார்ப்போம். கையை உயர்த்துங்கோ ரைட். சரியா அடிக்கிறேன். கவனி. அடுத்த கேள்வி y is equal to இதெல்லாம் கஷ்டம் இல்லையா, இதெல்லாம் செய்யலாம். tan inverse 3x sin 4 கீழ் 1 சக 12x. யாராவது இந்த கேள்வி என்ன மெத்தட்ல செய்தீங்க சொல்லுங்க பாப்போம். எல்லாம் போயிருப்பீங்க. ஓ நாங்க போறோம், அங்க போறோம், கொழும்பு போறோம் சொல்லி என்ன செஞ்சிருப்பீங்க? இவரை உடைச்சு அவரை உடைச்சு போயிருப்பீங்க. போனாக்க தயவு செய்து கை வைத்து, அப்படி போனாங்களா கையை வைத்துங்கோ. tan inverse உடைச்சு நாங்கள் உள்ளுக்கு இருக்கிறாக்கள் யூஓவி நடந்து போறீங்களே கொழும்புக்கு. ஓ நடந்து போங்க சந்தோஷமா கதைச்சு. ஓகே நல்ல. நான் என்ன செய்ய போறேன்டா, நான் எக்ஸ்பிரஸ்ல போறேன். எனக்கு நடந்து போற வேலைகள் சரிப்பட்டு வராது. எனக்கு ஃபாஸ்ட் போன வேலையா முடிக்கிறதான் வேலையா இருக்கு. நான் என்ன செய்ய போறேன், எக்ஸ்பிரஸ்ல போறேன். எக்ஸ்பிரஸ் மைண்டோட யோசிப்பேன். எல்லாம் சொல்ல கூட நான் இந்த கேள்வி செய்து காட்டலையே, இப்படி கேள்விகள் ஒன்று செய்து காட்டினேன். ஓமோ இல்லையோ யாராவது சொல்லுவாங்க அந்த ஐடியா என்னன்னு? யாராவது சொல்லலாம் அந்த ஐடியா என்னன்னு சொல்லுங்க. விதுஷியா சொல்லலாம். விதுஷியா உள்ளுக்கு இருக்கிறது டேனுக்கு மாத்துவோம். ஓ டேன் வரும். அவன் ஓ அப்படி யோசிக்கிறீங்களா? அப்ப என்ன பிரதியீடுகள் வைக்கலாம் சொல்லுங்க. கவனி. முதல் எல்லாரும் இந்த வேற யோசனையில கேள்வி செய்யறதாலதான் இந்த ஐடியா வருகுது. கவனிங்க அந்த ஐடியாவுக்கு பாருங்க. இங்க பாருங்க, தயவு செய்து இங்க பாருங்க. tan A minus tan B அதன் கீழ் 1 plus tan A tan B. இவர் என்னன்னு போடலாம்? 3x தர 4 போடலாம். ஓ போடலாம் கிடக்குதானே. முதல் என்னன்னு யோசிக்கிறான்னா இங்க tan inverse இருக்குது. அப்ப உள்ளுக்கு என்ன வரும்? tan வரும். x இல்ல tan வரும். எண்டாத்தானைய tan of tan inverse இல்லாமல் போகும். பேந்து பார்க்கிறேன். tan A minus tan B
அதன் கீழ் 1 plus tan A tan B என்றால் அவரத்தான் எங்கட ராசா என்ன சொல்லுற tan A minus B என்று சொல்லுற பிரதியீடு என்ன 3x பதிலா tan A யும் 4 பதிலா என்னத்தை பிரதியிடுறேன் tan B யையும் பிரதியிடுறேன் விளங்குதே y is equal to tan inverse tan A minus tan B அதன் கீழ் 1 plus tan A into tan B சரியா y is equal to tan inverse tan A minus tan B equal 1 plus tan A tan B க்கு பதிலா என்ன போடலாம் tan என்ன போடலாம் A minus B tan of tan inverse இல்லாம போனா என்ன வரும் A minus B கவனியுங்க tan இல்லாமல் ஆக்க ரெண்டு பக்கம் tan inverse எடுக்கிறேன் இருக்கு tan inverse எடுத்தால் tan inverse 3x tan of tan inverse இல்லாம போனா tan of tan inverse இல்லாம போனா என்னண்டு வரும் a என்று வரும் இதுக்கு ஒரு ஆள் tan inverse எடு பாப்போம் இதுக்கு tan inverse 4 tan inverse 4 சமன் b என்று வரும் tan of tan inverse செய்வோம் இப்ப a காண்டி என்னது போடுறேன் y is equal to tan inverse 3x b காண்டி tan inverse 4 அடே tan inverse 4 என்றது யசோவை நீ சொல்லு பாப்போம் அது என்ன அது அது ஒரு பெருமானமா ஒரு மாறிலியா அது என்ன சொல்லு பாப்போம் அடே இதுக்கு ஒரு பரிமாணம் இருக்கா இல்லையா பரிமாணம் இருக்குது ஒரு இலக்கம் நாங்க கோணம் படிப்போம் tan inverse அப்படி என்ற ஒரு கோணம் அது ஒரு பரிமாணம் ஐயா அப்ப என்ன இது என்ன ஒரு மாறிலி வகையிடைக்கு என்ன வரும் 0 வரும் கவனி மாறியில இருந்தா தாண்டா அது என்னவோ தெரியாது இது மாறி எதுவும் இருக்கா இல்ல தனி மாறிலி இருக்குது dy by dx tan inverse வகையிட்டால் யாரெண்டால் சொல்லுவாப்பம் பிரவீன் சொல்லுவாப்பம் tan inverse வகையிட்டால் tan inverse வகையிட்டால் மண்ணப்போ சொல்லு 1 minus x and x is ஐயா என்னய்யா tan inverse வகையிட்டால் யசோன் tan inverse வகையிட்டால் 1 கீழ் 1 சக x 1 சக x பிரவீன் சகவங்க விட்டுட்டீங்க யார்கிட்ட கொடுத்த நீங்கள் சகவ பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்களே அண்ணா plus பிளஸ் சொன்னீங்க சாரியா சாரி எனக்கு மைனஸ் வந்து காதுல கேட்டது சாரி 1 அப்போல் 1 பிளஸ் எக்ஸ் மாதிரி யார் இருக்கிற 3x அவட்ட வர்க்கம் 9x அடே முகத்தை பார்த்தாச்சு மனசப்பார் ஐயா மனசப்பார் முகத்தை பார்த்தாச்சு மனசப்பார் மனசுக்கு 3x இருக்கிறார் 3x வகையிடுவான் மாறிலி 3 வச்சு கொண்டு xx குறித்து வகையிட்டால் அண்டு 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 இனி என்ன செய்யலாம் dy by dx சமன் 3 கீழ் 1 plus 9x square இதா காட்ட சொன்னது இல்லன்னா 1 + 9x வர்க்கத்தை வந்து குறுக்கு பெருக்கி இந்த பெரிய வேலை என்னம்மா
ஐயோ கடவுளே, இதை விட 10 ஸ்டெப்ஸ் இருக்கணும். பெரிய வேலையோட தந்துட்ட. இதை அங்க பெருக்கி விட்டா சரி, அடுத்த ஸ்டெப்ல விட வந்து 1 + 9x² into dy by dx is equal to 3. ஏற வந்து ரைட். நோட் பண்ணு வடிவா நோட் பண்ணு. நீங்கள் கொழும்புக்கு நடந்து போகணும் என்றால் சுருக்கி கொண்டே போங்க. கடைசியா விட வந்து நிக்குதான்னு பாருங்க ஒருக்கா. வந்தாக்கள் இருக்க கைய உயர்த்தி காட்டி விடுங்க. உங்களுக்கு வந்தது சார் இருக்க காட்டுங்க. இருக்க கைய இருக்க உயர்த்தி. அஸ்மா வரையிலையே. இல்ல எனக்கு பிரதியீடு இருக்கு கஷ்டம். ஓகே. இப்ப நான் ஐடியா வழங்குதானே. இப்ப எப்படி பிரதியீடு வச்சு யோசிக்கிறேன்டாங்க. டேன் இன்வெர்ஸ் வந்துட்டு உள்ளுக்கு ஆக்கள் வரியினமாண்டு பாக்குறது. நீங்க சும்மா சோதிச்சு பாப்பீங்களா? நீ நல்லவையா கெட்டவையான்னு சும்மா கழிச்சு பாக்குறானே. பக்கத்துல இருந்து கழிச்சு பாப்பீங்க. அப்படித்தான் இவே கொஞ்சம் பக்கத்துல இருந்து கொஞ்சம் கழிச்சு பாருங்க. கழிச்சு பார்த்தா நல்ல ஆக்கள் மாதிரி தான் கிடப்பீங்க. மேனண்டா பார்த்தா 3x - 4 கீழே 1 + வருது. ஏதோ சமன்பாடு tan என்பங்கிற திரிகோண கணித ஏதோ சம்திங் வருது. இவர் தர 3x தர 4 நேர 12x வருகுதே. அதான் பிரதிகளுக்கு போவோம். tan இன்வெர்ஸ்கள் வந்து இந்த பின்னங்கள் வந்த ஐயா ஏதோ நுட்பம் நுழைஞ்சு நிக்குது. அதான் அது என்ன அந்த நுட்பம்? பிரதியீடு நுழைஞ்சு நிக்குதுன்னு தெரியும். விளங்குதா? விளங்குமன்னு நிக்குது. பிரதியீடு நுழைஞ்சு நிக்குது. நுழைஞ்சு நிக்கிறவரை பிரிக்கணும். ஜசோன் விளங்குதே. பிடியுங்கோ. படிவா பிடிக்கும். பிள்ளையா பிடிச்சிங்கன்னா எதுக்கு அரைச்சலா போகுது. ஓகே. லீனாக்கள் கைய உயர்த்துங்க. உயர்த்தி காட்டி விடுங்க. பஞ்சியாக்குறாக்கு சரி. அடுத்த கேள்வியை செய்வோம். 5 கேள்வி. 5வது இப்படி ஒரு கேள்வி ஒண்ணு செய்து காட்டினான். யாருக்கு ஞாபகம் இருந்தா தெரியும். கொப்பில செய்து காட்டினான். யாருக்கு ஞாபகம் இருந்தா போய் கொப்பி இருக்கா பாருங்க. நீ ஞாபகப்படுத்தி வைக்கிற பிள்ளைகள் இல்லையே. படிப்பிச்சு நான் இப்படி இப்படி ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் படிப்பிச்சு நான் இல்லை. ஒன்றெண்டாலும் ஒன்றதுலே இல்லை. ஓகே. எல்லாம் யோசனை நிக்க இப்படி ஒண்ணு படிப்பிச்சு வரையாது. சும்மா கவனி 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 கவனி. எல்லாரும் குழம்பிட்டாங்க பேப்பரை பார்த்து. இந்த கிடாக்கு பேர் நான் அரியண்ட பிடிச்ச கேள்வியா. என்ன அரியண்ட பிடிச்ச ஒன்றும் இல்லை. சரி கவனி. வகையிடுவோம். dy by dx நேர வாங்கிறது. ஐயா முகத்த பேர் ஐயா வடிவா இருக்கிறார். வடிவா இருக்கிற சைன வகையிட்டால் cos உள்ளுக்கு இருக்கிறது அப்படியே வருது. அடே முகத்தை பார்த்தா மனச பார்க்கும். m இந்த sin inverse m மாறிலியை வச்சு பார்க்கணும். sin inverse வகையிட்டால் 1/√1 - x². உள்ளுக்கு இருக்கிற x குறித்து வகையிட்டால் 1. இவரை இங்க தூக்கி பெருக்க போறேன். √1 - x²
into dy by dx சமன் m into cos m sin inverse x. வகையில அடுத்த எக்ஸாம் ஒன்றும் இருக்கா ரெடி ஆகும். அது இப்ப இல்ல வெப்பம் டியூட்டோரியல் எல்லாம் முடியும். u into v u வச்சுக்கொண்டு v வகையிடுவோம். dy by dx வகையிட்டால் d squared by dx squared plus dy by dx வச்சுக்கொண்டு root வகையிட்டால் 1 upon 2 root 1 minus x square. ரூட்டுக்குள்ள இருக்கிற வகையிடன் 1 வகையிட்டா 0 minus x வர்க்கத்தை வகையிட்டால் 2x சமன் m into மாறிலி m into cos வகையிட்டால் minus sin உள்ளுக்கு இருக்கிறார் அப்படியே வருவார் m sin inverse x. அடே cos வகையிட்டாச்சு உள்ளுக்கு இருக்கிறவரை வகையிடணும் m வகையிடுவோம் m மாறிலியை வச்சுக்கொண்டு sin inverse வகையிட்டால் 1 upon ரூட்டுக்குள்ள 1 minus x வர்க்கம். அடே sin inverse வகையிட்டால் உள்ளுக்கு இருக்கிற x வகையிடணும் x குறித்து வகையிட்டால் 1. சரியா? அடே பின்னத்துல கீழே பகுதியில ரூட்டுக்குள்ள 1 minus x வர்க்கம் இருக்குது. அவரை இல்லாமல் ஆக்க எல்லாரையும் அவரால பெருக்கிறேன். அவரும் அவரோட இவரை பெருக்கிடும். அடே சேமால பெருக்கினா root x into root x என்னண்டு வரும் x என்று வரும். அப்ப அவரால் அவரை பெருக்கினா 1 minus x வர்க்கம் into d squared by dx squared plus அவரால் அவரை பெருக்கினா அவரால பெருக்கே கீழே இருக்கிறவரும் பெருக்கிறவரும் இல்லாம போவார். இந்த ரெண்டும் மட்டும் படைக்க இந்த மைனஸ் ஆல இந்த பிளஸ் பெருக்கினா மைனஸ் dy by dx into x என்று x இருக்குது. சமன் மைனஸ் m ஆல m பெருக்கினா m வர்க்கம் பெருக்கிற ஆளோடையும் கீழே இருக்கிற பகுதியும் வெட்டுப்படுவார். ஏன் யாரால பெருக்கிறேன் ரூட்டுக்குள்ள 1 minus x squared ஆல பெருக்கிறேன். பெருக்கிற ஆளும் பகுதியில இருக்கிற ஆளும் வெட்டுப்படுவார். வெட்டுப்பட்டா இங்கால மைனஸ் போட்டுட்டேன் m into m வர்க்கம் sin m into sin inverse x க்கு பதிலா y என்று போடுறேன். விட வந்துட்டோம். அவரை இங்கால தூக்கி எழுதிவிட்டாச்சு. 1 minus x வர்க்கம் into d squared by dx squared minus dy by dx into x. இந்த மைனஸ் இங்க வந்தா plus m squared by சமன் 0. வந்தது விளங்குதோ? விதுஷியா விளங்குது? விதுஷியா இனி இப்படி கேடியில வந்து செய்வீங்களே. ஜசோன் இனி இப்படி வந்த கேடியில வந்து செய்வீங்களே. பிரவீன் இதுக்கு அப்புறம் செய்யலாமே நாங்க பாத்துட்டோமா? எப்பயும் நான் செய்வேன். எப்படி இருந்தா நான் இங்க இருக்கிறவரை பெருக்கிட்டு தான் வகையிடுவேன். ஏன் எனக்கு யூஓவி பிடிக்காது. ஏன் பிடிக்காது? கீழாண்ட வர்க்கம் கீழாண்டர மேல ஐயோ அடி எந்த ரைட். அஸ்மா விளங்கிட்டே? ஓ அண்ணானே. விதுஷா இருக்கிறீங்களே? விதுஷா ஓமண்ணா. என்ன மாதிரி விளங்குது? ஆமண்ணா. வகையிட படிச்சாச்சோ?
ஓண்ணா Right. அழிக்கவே இல்லையே. இப்படியான கேள்விகளான் எங்களை டியூட்ல இருக்கு செய்துப்பேன் எல்லாம். அதை நான் டியூட் செய்யத்தானே போகலாம். இப்படியான கேள்விகளான் இருக்கு எல்லாம். சரியா? எனி டி ஸ்கொயர் பை அந்த தொடர்ச்சியான அப்படியான கேள்விகள் இருக்கு. செய்து செய்து பார்ப்போம் டியூட். சும்மா மூடி வச்சுட்டு இருக்கிறேல. சரியே, டியூட் செய்து பார்த்துட்டு வரணும். நான் செய்ய இங்க விளங்கும். ரைட்? நீயும் டவுட்ஸ் எடுத்துட்டு வரணும். அண்ணா இதுக்கு எங்கால வரையே இல்லை. நான் இங்கால செய்வேன். ரைட்? ஓகே. அந்த முதலாவது கேள்வி நான் மெட்ட மேட்ட செய்து விடுவேன். செய்துட்டு போட்டோ எடுத்து அனுப்பி விடுறேன். ரைட்? ஃபர்ஸ்ட் மெத்தட். ரைட்? ஃபர்ஸ்ட் கேள்வியில மெட்ட மெத்தட் இருக்கா, போட்டோ எடுத்து அனுப்பி விடுறேன். செய்துட்டு. ரைட்? அழிக்கிறேன். ஏதோ அதுக்கு சின்ன ஒரு குறிப்பிள்ளைகள் விட்டுட்டாமா ஏதோ தெரியும். ரைட்? இந்த கேள்விகளை செய்து பாருங்க. நல்ல கேள்விகள், தரமான கேள்விகள். சரியா? தரமான கேள்விகள், தொடர்ச்சியாக தரமான கேள்விகளை பேப்பர் கிளாஸ்ல பார்ப்போம். எல்லாம் போகும். ரைட்? பேப்பர் கிளாஸ்ல இப்ப அந்த மெட்ட பேப்பர் ஒன்று போகும். அந்த இந்த பேப்பர் முடிய அடுத்தது இந்த பேப்பர் போகும். அந்த 10 கேள்வி ஏற்பாடு வச்சோம் தெரியுமா, அந்த பேப்பர் போகும். அதுவும் சில பேர் சொல்றீங்க அதுவும் கஷ்டமா கிடக்குது, எங்களுக்கு சரியான கஷ்டமா கிடக்குன்னு சொல்றீங்க. சரி, அதையும் இருக்கா பார்ப்போம். என்ன கஷ்டம் வந்து பகுதி பின்னம் தான் வந்தது, சமநிலை தான் வந்தது, எரியம் அவங்களுக்கு எரியம் எரியம் வந்தது. ரைட்? அதெல்லாம் பார்ப்போம். லிமிட் கஷ்டமா கிடக்குதான் தங்களுக்கு, அதுல வந்த லிமிட். சரி, பார்ப்போம். ரைட்? ஓகே. தொடர்ச்சியா அங்கால நாங்கள் எரிய பாஸ் பேப்பரையும் லிமிட் பாஸ் பேப்பரையும் தொடர்ச்சியா இந்த பேப்பர் கிளாஸ்ல பார்த்து கொண்டு போவோம். ரைட்டா? அடுத்த பேப்பர் கிளாஸ் அப்ப இருக்கு சொல்லுங்க. ஐ திங்க் மண்டே விடிய 5 மணிக்கு இருக்குது. தொடர்ச்சி இந்த கேள்விகளை செய்துட்டு அங்க வா. ரைட்? தேங்க்யூ, see you, bye. எங்களை தொடர்ச்சியான கிளாஸஸ் நடக்கும். ஓகே.